தெய்வங்களை வணங்கி தம்பி இந்த கொடியில கொஞ்சம் தள்ளி பிடிங்க. கள்ளக்குறிச்சி சட்டமன்றம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்ற இந்த பகுதி ராசியான பகுதி. இந்த இடத்துல ஏற்கனவே கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஏற்கனவே 2 முறை பேசிட்டேன். அங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல 3வது முறை உங்களை சந்திக்கிறேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிமுக கோட்டை. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பகுதியில் மக்கள் குழுமைகின்றது. இந்த பூமியை அதிர்து. எங்கே வருகின்ற பொழுது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து பார்த்திருக்கிறேன். உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் பார்க்கின்ற பிரகாசம். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர். அப்படி வெற்றியினுடைய ரகசியம் இப்பவே வெளியே வந்தாச்சு. இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அமைச்சர் திரு குமரகுரு எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் பாக்குமா மோகன் அவர்களே, துணை பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் கே காமராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பிரபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, வாக்காளர் மக்களே, அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி, வலிமையான கூட்டணி. நம்முடைய கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளர் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர் திரு எஸ் பழனிசாமி அவர்கள், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற விருப்ப கழக வெற்றி வேட்பாளர் திரு ஆர் ராகேஷ் அவர்கள், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற சகோதரர் திரு எஸ் ராஜீவ்காந்தி அவர்கள். 4 பேருக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்புமணி ராமதாஸ் எம்பி அவருடைய ஆசி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற சகோதரர் திரு அப்பா செலியன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்கள். என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்களுடைய பொன்னான வாக்கினை
நம்முடைய கழக வேட்பாளருக்கு கூட்டணி வேட்பாளருக்கும் பெருவாரியாக வாக்களித்து அவர்களை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவரையும் பாதம் தொட்டு வழி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பா செயல்படக்கூடிய பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை 100 ஆண்டு நின்று பேசுமா. அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் துரும்ப கூட கிள்ளி போடல, போட்டாங்களா? எதையுமே செய்யாத 5 ஆண்டு காலம் போட்டோ ஷூட் போட்டு பத்திரிகையில் விளம்பரம் வரதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற ஏதாவது சாதனை பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை பண்ணிருக்கிறாங்க, ஊழல் செய்வதிலே சாதனை. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அப்பா காலத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஊழலை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சேது சமுத்திரம் திட்ட ஊழல், டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல், டாய்லெட்டுங்க கேவலம், கழிப்பற அதுக்கு பராமரிக்க விட்ட ஒப்பந்தத்தில் ஊழல், கேடு கட்ட ஆட்சி தேவையா? அப்புறம் இவர்கள் நவீன முறையில் ஊழல் செய்கின்ற திமுக, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிறவங்க. அப்பவே சர்க்காரியா கமிஷன் தெளிவுபடுத்திருக்குது, திமுக அரசாங்கம் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுல சர்க்கரை பேரவுரல், சர்க்கரை பேரவுரல் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிக்கை தாக்கல் செஞ்சு போட்டிருக்காங்க அந்த சர்க்கரை கமிஷன். அதுல சர்க்கரையை எறும்பு சாப்பிட்டது, சர்க்கரைய எறும்பு தின்னுட்டது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிடுது. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி. அப்பா இருக்கிற காலத்திலேயே ஊழலை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ மகன் திரு ஸ்டாலின் இன்றைக்கு அதை விட பன்மடங்கு ஊழல் செய்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக, அப்படித்தானே? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நடக்காத துறையே இல்ல. அண்மையில் அமலாக்கத்துறை, இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை முறைகேடு நடந்திருக்குது. அடுத்தது குடிநீர் வழங்கல்துறை ஊழல் நடத்திருக்குது. இதெல்லாம் ஆதாரத்தோடு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சு 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க. அவர் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்னும் அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுத்தது உண்மை, வழக்கு பதிவு செய்ய சொன்னாச்சு, இன்னும் பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டம் கொடுத்திருக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம், ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம். தினந்தோறும் ஏழைகள் அங்க பணிக்கு சென்றா தான், வேலைக்கு சென்றா தான் அவருடைய அடுப்பு எரியும் வீட்டில். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் தேவையான உதவிகளை அண்ணா திமுக ஆட்சியில் செய்து வந்தோம். திமுக ஆட்சியில் எல்லாமே கிடப்புல போட்டாங்க. நல்லா பாருங்க, குடிமராமத்து திட்டம் செஞ்சோம்ல, அது எவ்வளவு பெரிய திட்டம். பல ஆண்டுகளா ஏரி குளம் குட்டை எதுவுமே தூர்வார்ல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி விவசாயிகள் பங்களிப்போடு அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாம கொடுத்தோம். பொருளோடு மண் எடுக்க முடியுதா? கொள்ளையடிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, விவசாயிகள் அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், இயற்கை பேரிடரால வறட்சியால் பாதிக்கப்பட்டா இழப்பீடு கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். இங்க மக்காச்சோளம் அதிகமா பயிரிடுறீங்க,
மக்காச்சோளம் பயிரிடுகின்ற பொழுது அமெரிக்கன் படைப்புழு விழுந்து இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க விவசாயிகள். அதை கண்டறிந்த உடனே அம்மாவுடைய அரசு இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 186 கோடி நிவாரணம் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு எல்லா விவசாயிகளுக்கும் அமெரிக்கன் படைப்புழு விழுந்த எல்லா விவசாய நிலங்களையும் கண்டறிந்து அரசாங்கமே 48 கோடி கொடுத்து பூச்சி மருந்து தெளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது வணிக பயிர், அதாவது கரும்பு, மஞ்சள், வாழை இப்படிப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்யணும்னா 5% நீங்க பிரிமி செலுத்தணும். இனிமேல் 2% காப்பீட்டுல பிரிமி செஞ்சா போதும். கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இறந்துட்டாங்க. யாரு காரணம்? திமுக அரசு தானே காரணம். முதனைக்கு 3 பேர் கள்ளச்சாராய பறி இருக்கிறாங்க. அது எந்த இடத்துல? கோர்ட்டுக்கு பின்னாண்ட, நீதிமன்றத்துக்கு பின்னாண்ட காம்பவுண்ட் செட்டுக்கு ஓரமா நான் வந்து நேரில் பார்த்தேன். பாதிக்கப்பட்டவங்களா ஆறு சொல்றதுக்காக எந்த இடத்துல வித்தாங்க என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. காவல் நிலையத்துக்கு அதுக்கு 400 அடி, காவல் நிலையத்திற்கும் விற்ற இடத்துக்கு 400 அடி. திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தான் வித்ததா தகவல். நீங்க பாத்தீங்கன்னா இங்க கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, அப்புறம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் வருவாய்த்துறை எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு நகரம். இந்த நகரத்தில் பகிரங்கமா கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னா இந்த அரசு வேணுமா? இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி 3 பேர் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. அப்ப மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அப்ப கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு எம்எல்ஏ, அது எந்த எம்எல்ஏ படிப்பீங்களா அரசியல்? இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் எம்எல்ஏ வரக்கூடாது. உயிரை கொடுத்தவர்கள் வர வேணுமா? தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? டெபாசிட் வேணும், செய்வீங்களா? அந்த எஸ்பி, கலெக்டர், அந்த எம்எல்ஏ 3 பேருக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து விஷசாராயம் குடிச்சு இறக்கல, ஒரு வயிற்று போக்கு வந்து இருக்காரு, ஒருத்தருக்கு அப்புறம் வயிற்று வலி வந்திருக்குது, இன்னொன்னுக்கு வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லி பொய்ய சொல்லி அதை மறைச்சாங்க. உண்மையை சொல்லியிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் இந்த துக்கத்துக்கு வந்தவங்க, இந்த 3 பேர் இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த துக்கத்துக்கு வந்தவங்க அங்கதான் ஏற்கனவே கரெக்ட் சொல்லிட்டாரு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, இதை யாராவது தவறாக பேசினால் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டாரு. நம்ம மக்கள் நம்பிட்டாங்க. ஆகா ஒண்ணுமில்ல, இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் சொன்னதா நம்பிட்டு அவர்கள் இந்த விஷசாராயத்தை குடிச்சு, கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் அன்றைக்கு மட்டும் இருந்திருக்கிறாங்க. 3, அப்புறம் 65, 68 பேர் உயிரிழப்புக்கு காரணம் இந்த அரசாங்கம். உண்மைதானே? இப்படி உயிரிழந்தவர்களை வந்து பார்க்க கூட இல்ல, ஆறுதல் சொல்ல கூட இந்த முதலமைச்சர் வரல. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆள வேண்டுமா? ஏங்க எவ்வளவு உயிர், அதுவும் சாதாரண மக்கள், ஆதி திராவிட மக்கள், ஏழை மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி இறந்துட்டாங்க. நான் ஓடோடி வந்து அந்த மக்களை பார்த்து ஆறு சொன்னான். எங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க, மாவட்ட செயலாளர் மற்றவெல்லாம் வந்தாங்க. ஆனா அவர் மட்டும் வரல. அது மட்டும் இல்ல, எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது. ஏன்னா வித்தது அதில் உடனே இருந்தது காவல்துறை தானே. அப்புறம் இவங்களை விசாரிச்சா உண்மை கிடைக்குமா? குற்றவாளியை தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அதிமுக சார்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கை சிபி விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் உண்மைதான், மாநில காவல்துறை விற்றா மாநில காவல்துறை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, அதனால இவர்கள் மனுல கோரியிருந்தது சரி அப்படின்னு சிபி விசாரிக்க வேணும்னு தீர்ப்பு குடிச்சது. என்ன பண்ணாங்க இன்னைக்கு முதலமைச்சர்? உண்மையா இருந்தா இந்த தவறு இழைத்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முதலமைச்சருக்கு எண்ணம் இருந்தா, ஒரு நியாயமான முதலமைச்சராக இருந்தா, மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தா, குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சிபிக்கு ஒப்படைச்சிருக்கணும். ஒப்படைக்கல, மேல்முறையீடு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. எது? இது வந்து மாநில அரசாங்கமே விசாரிக்க வேணும். அப்படின்னா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரியுதுல்ல. திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தால் அவளை தப்பிக்க வைப்பதற்காக
இந்த வழக்கை இங்க இருக்கிற போலீஸை விசாரிக்கும் சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் அதிமுக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இதை சிபிஐ விசாரிக்க இன்றைக்கு நிலை வந்துவிட்டது. சிபிஐ விசாரிக்கும், உண்மை குற்றவாளிகள் கூண்டிலே ஏற்றப்படுவார், சட்ட நீதியாக தண்டிக்கப்படும். அதனால எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. விற்குதுல்ல, பட்டி தொட்டி வீதி மூளை முடக்கு எல்லா இடத்துலையும் விற்குது. கிராமத்தில் விற்குது, நகரத்தில் விற்குது. இந்த தமிழ்நாடு போதைப் பொருள் விற்கின்ற மாநிலம் ஆகி போச்சு. போதைப் பொருள் விற்கின்ற இதனால, இந்த போதைப் பொருளால நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி என்ன செய்து என்றே தெரியாம குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. அதனால குற்றச்செயல் அதிகமாக இருக்குது. குற்றம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியா. இவரால் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இங்க பாலியல் சீண்டம், இங்க கொலை. இதுதான் இந்த ஆட்சியில் நடக்குது. சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது, சீர்கெட்டு போச்சு. இன்றைக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு போற்றப்பட்டோம். இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையா செயல்பட்டு இருக்குது. ஆக நம்முடைய காவல்துறை சரியான முறையில் இயக்கப்பட்டா இன்றைக்கு தமிழகத்தில் குற்றத்தை முழுமையாக ஒடுக்கலாம். உங்களுடைய துணை கொண்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். 3 மாதத்தில் கஞ்சாவை தமிழகத்தில் அறவே ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. கேவலம். இனிமேல பாட்டியம்மாவும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம். எவ்வளவு மோசம். ஆக இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி வேணுமா? இன்றைக்கு அண்மையில் ஒரு சமூகத்துறை அமைச்சர் ஒரு விழாவில் பேசிக்கிட்டு போது சொல்றாங்க, தமிழகத்தில் 5 ஆண்டுல 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. 84 கோடி நிவாரணம் அளிப்பதா சொல்றாங்க. அப்படின்னு 5 ஆண்டு காலத்தில் போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் தூண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு. அந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கு தான் 6999, அதுதான் போக்சோ வழக்கு. அப்படின்னா இந்த நாட்டில் எப்படி இருக்குங்க? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? மொத்தம் இந்த ஆட்சியில் 18,000 வழக்கு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 வழக்கு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை 18,000 வழக்கு. அதில் 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை, பச்சை குழந்தை, அதை காம கொடுகிறான் இந்த போதையில் கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. நாட்டில் தேவையா? இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா ஊழல் மலிஞ்சிரும். ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? அவர்தான் சிறந்தவரா, வல்லவரா. யாரு? 10 ரூபாய் முதலமைச்சர் பாராட்டுறாரு. நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை, அவர் வீட்டு மக்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார். அதுல வல்லவர், சிறந்தவர், அப்படி ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். ஏங்க, 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல். அப்படி ஒரு மாசத்துக்கு 450 கோடி வசூல். வருஷத்துக்கு 5400 கோடி. 5 வருஷத்துல 24,000 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி. இந்த அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. ஆக ஏற்கனவே நவீன முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம், நவீன முறையில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம், இதுலேயும் நவீன முறையில் ஊழல் செய்யுது. விலைவாசி இன்னைக்கு சக்கரை விலை உறைஞ்சு போச்சு. அது சரி, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இது 3 தான் பிரதானம். இதை கட்டுப்படுத்துக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா? இதே அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுனா, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அது அண்டை மாநிலத்தில் போய் அந்த உணவுப் பொருள் விலைக்கு வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சீர் செய்வோம், விலையை கட்டுப்படுத்துவோம், ஏழைகளை காப்பாற்றுவோம். அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை இந்த ஆட்சியில். யார் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பத்துக்கு என்ன வருமானம் வருதோ அதைத்தான் பார்க்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இந்த ஒரு நாள் முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. அப்போ முதலமைச்சர் கேட்கிறார்,
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு கழக தலைவன் எப்படி ஓடிட்டு இருக்குது, நல்லா வசூலாகுதாங்கிறார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. ஆனால் தன்னுடைய மகன் நடிச்ச படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்குற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக கட்சி தொடங்கினாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக கட்சி தொடங்கினார். புரட்சி தலைவர் அம்மா மக்களுக்காக வாழ்ந்தவர். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் குடும்பத்துக்காக வாழ்கின்ற கட்சி. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி தானே. நீ பாருங்க, இப்போ திமுக எவ்வளவு முக்கியமான இருக்காங்க. யாராவது பிரச்சாரத்துக்கு போறாங்களா? திரு ஸ்டாலின் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் போறாரு, கனிமொழி போறாரு. இல்ல யார் எந்த குடும்பத்தை சாதவிங்க? கருணாநிதி குடும்பத்தை சாதவிங்க. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவராலையும் கட்சிக்கு பதவிக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சிக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அண்ணா திமுக அப்படியா? எங்க இருக்கின்றது இங்க வரலாம். இது அண்ணா திமுக. உங்களை போல் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களை பேச்சை கேட்டு, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பெயரை பேச்சை கேட்டு, அம்மாவுடைய பேச்சை கேட்டு, பெரும் தலைவருடைய பேச்சை கேட்டு இன்றைக்கு உங்களால் இங்கே வந்திருக்கிறேன். திமுக வர முடியுமா? அதே போல ஒரு கட்சிக்கு ஒரு கிளை செயலாளர் கூட அண்ணா திமுக பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுக ஆக முடியுமா? வாய் திறந்து பேசினாவே கட்சி விட்டு எடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட கட்சி. சரி, அந்த கட்சி குறை சொல்லி என்ன பண்றது? அங்க இருக்கிறவங்க பாதி பேர் அண்ணா திமுக காரங்க. இப்போ 8 பேர் அதுல அமைச்சரா இருக்கிறாங்க. 8 பேர் 2021 26 வரைக்கும் 8 பேர் அண்ணா திமுக இருந்தாங்க, அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. கட்சியில ஆள் இல்ல, ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின். இப்போ 19 பேர் அண்ணா திமுக காரன் திமுக போய் போட்டிடுறான். அண்ணா திமுக இருந்து அப்படி அந்த கட்சி தேஞ்சுக்கிட்டு இருக்குது. கழுத தேஞ்சு கட்டருமான கதையா திமுக இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஏதோ பேசுறார். ஸ்டாலின் அவர்களே தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால நீங்க துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க. என்ன போல ஒரு விவசாய பிறந்தா கவுன்சில் கூட ஆக முடியாது. கவுன்சிலர் ஆக முடியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அப்படி திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்குது. அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. என்னையா நாட்டுக்கு துரோகம் பண்ண? துரோகம் பண்றதே கருணாநிதி குடும்பம் தான். அப்படித்தானே? எப்ப பார்த்தாலும் நான் யார் தெரியுமா, யார் தெரியுமாங்கிற. அப்புறம் மேடையில் பேசும்போது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின்ங்கிறாங்க. அப்படி சொன்னா தான் ஸ்டாலினே தெரியுது. ஏப்பா, நீங்க ஒப்பா அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சியே நடத்துற. உங்க அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னைய கட்சி தலைவரே ஆக்கல, உன்னை நம்பவே இல்லை, செயல் தலைவராக தான் வச்சிருந்தாங்க ஸ்டாலினை. இப்படி வச்சிருக்கும் போது இந்த ஆட்டம் ஆடுறிய திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு கிளை செயலாளர் இருந்து உழைத்து ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருக்கிறேன், ஒரு எம்எல்ஏ இருந்து எம்பி ஆகி அமைச்சராகி முதலமைச்சர் இருக்கிறேன். உனக்கு இவ்வளவு ஆணவம் இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆணவ பேச்சை விட்டுருங்க. நாங்க நடக்கிற பிரச்சனை அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். நான் 51 ஆண்டு காலம் நான் யாரை விமர்சனம் பற்றி பேசுறது கிடையாது. ஆனா இன்றைக்கு ஸ்டாலின் என்ன பேச வைக்கிறார், அவருடைய மகன் பேச வைக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி அவதூறா பேசினா இனி நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பதில் கொடுப்போம். எங்களுக்கு வாய் இல்லையா, நாக்கு இல்லையா, பேச முடியாதா? ஐயா, ஒண்ணும் இல்லாத உழைப்பே இல்லாத வந்த உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த பகுதியில் அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலையாம். ஏங்க, இந்த மாவட்டத்தை எடுத்துங்க. இந்த மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருமைச்சா குமரகுரு அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சட்டமன்றத்தில் பேசினார்.
எங்களுடைய மாவட்டம் தனி மாவட்டமாக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். கோரிக்கை ஏற்று நான் மக்களுடைய கோரிக்கை ஏற்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூத்த கட்சி நிர்வாகி கோரிக்கை ஏற்று விழுப்புரத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும். முதலமைச்சர் ஆக்கிட இல்லையா? ஆக்கினது மட்டுமல்ல, ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி உடனடியாக அதுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தது நான். 400 கோடி மருத்துவர்கள் 400 கோடி. அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தை உருவாக்குறது மட்டுமல்ல, அதுக்கு தேவையான கட்டமைப்பு அனைத்தும் நாங்க தான் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு திட்டமாக கொண்டாந்துருக்கீங்களா? கள்ளச்சாராய் வித்ததுதான் மிச்சம் இந்த ஆட்சியில். அதனால உயிர் போனதான் மிச்சம். வேற என்ன இந்த மக்கள் கண்டாங்க? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் பல அதிமுக ஆட்சியில் பல திட்டம். புதிய பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், புதிய கலை அறிவியல் கல்வி கொடுத்தோம். அம்மா மினி கிளினிக் 46 கொடுத்துருக்கிறோம் இந்த மாவட்டத்தில். 46 அம்மா மினி கிளினிக். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்காக 46 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். அந்த ஏழைகள் சிறப்பாக சிகிச்சை பெற்றாங்க. அது பொறுக்க முடியாத ஏழைகளுக்கு சிகிச்சை கொடுப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த 46 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். மணிமுத்தாரான 75 கோடியில் கட்டப்பட்டது. கள்ளக்குறிச்சி உறவு குற்றவாளி நிலையம் கட்டப்பட்டது. ஜல்ஜீவன் மூலம் 42,000 வீட்டுக்கு 46 கோடியில் குடிநீர் வழங்கப்பட்டது. பல திட்டங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி. கொரோனா காலம் 1 ரூபா வருமானம் கிடையாது. கொரோனா காலத்தில் அரசுக்கு 1 ரூபா வருமானம் கிடையாது. அந்த 12 மாதம் கடை திறக்கல. பெட்ரோல் டீசல் வர வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, கலால் வருமானம் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பத்திரப்பதிவு வருமானங்கள, ரோட் டாக்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வருவாயே இல்லாமல் அற்புதமான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி பாதிக்கக்கூடாது என்பதற்காக 1 வருஷம் இன்னைக்கு அரிசி விலை இல்லாமல் கொடுத்தோம், பருப்பு விலை இல்லாமல் கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாமல் கொடுத்தோம், சர்க்கரை விலை இல்லாமல் கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம். அப்போவே தைப்பொங்கல் என்று 2500 ரூபா அனைத்து குடும்ப அட்டை கொடுத்தோம். மாணவர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லயே தேர்வு எழுதுனாங்க, பட்ட படிப்பை கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் ஸ்டாலின் அவர்களை தெரிஞ்சுங்க, 11 அரசு மருத்துவமனை கொடுத்தோம். 11 அரசு மருத்துவமனை, 6 புதிய மாவட்டம். 6 புதிய மாவட்டம். உங்க ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? உங்களுக்கு திராணி இருக்குதா? நிர்வாக திறமை இருக்கா? ஸ்டாலின் அவர்களே, சவால் விடுறீங்களே. அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே இல்லைன்னு வாங்க, எந்த மேடைக்கு போட்டாலும் அந்த மேடைக்கு வர்றேன், நீங்க போடுற மேடைக்கே வர்றேன். 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து பட்டியலிட்டு நான் சொல்றேன். 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பட்டியலுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, 6 சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 6 சட்டக்கல்லூரி விழுப்புரத்தில், அருமையான சட்டக்கல்லூரி. அது மட்டும் இல்லாம 68 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். பக்கத்தில் 1000 கோடியில 1000 ஏக்கர் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, அதை மூடி வச்சிருக்கிற தில்லு திராணி. அது எவ்வளவு பெரிய திட்டம்! ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அதை கூட முறையா செயல்படாத அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு அந்த திட்டம் மட்டும் நிறைவேறி இருந்தா விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி தந்திருக்கலாம். 40 லிட்டர் பால் நம்முடைய விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுத்திருப்பேன். என்னுடைய திட்டம், நான் ஒரு விவசாயி, அதனால விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும், விவசாய தொழிலாளிக்கு நன்மை செய்யணும். அதன் அடிப்படையில் தான் அந்த கால்நடை பூங்காவை கொண்டு வந்தேன். அதை திறக்க மனம் இல்லாமல் அந்த ஆராய்ச்சி நிலையம் மூடி கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் சிறப்பாக செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுகளை கொடுக்கப்படும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். 40 லிட்டர் பால்.
விவசாயிக்கு விவசாய தொழிலாளிக்கும் நாங்கள் கொடுப்போம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. நகராட்சியில் வீட்டு வரி 100%, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. கடைக்கு வரி 150% உயர்த்திட்டாங்க. அதோட குப்பைக்கு வரி போட்டாச்சு, குடிநீருக்கு வரி போட்டாச்சு. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரியை சுமத்தி அரசு, திமுக அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் இல்லை. நாம புதிய கல்லூரி திறந்திருக்கிறோம், புதிய மாவட்ட நிர்வாகத்தை கொடுத்துருக்குறோம், சட்டக்கல்லூரி, இப்படி நிறைய திறந்தும் கூட நம்ம அதிகமாக கடன் வாங்கல. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல அரசியல் கட்சி ஆண்டு இருக்குது. 21ஆம் ஆண்டு வரை 4,86,000 கோடி. ஒரு வருஷம் கொரோனா இல்லை, வருமானம் இல்லை. அப்படி இருக்கும்போது கூட இவ்வளோதான் கடன். அது 40,000 கோடி வருமானம் இல்லாத போது கொரோனாக்காக செலவு செஞ்சோம். 4,86,000 கோடி 2021 வரை. இப்போ 2021 2026 வரை 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு தேவையா? கடன் அதிகமாக வாங்குறாங்க. வருமானம் அதிமுக ஆட்சியில் இருந்த வருமானத்தை விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதல் வருமானம் வந்திருக்குது. ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லாமல் கடன் மேலே கடன் வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டோம். திமுக ஆட்சியுடைய சாதனை கடன்காரன் ஆக்குனது தான். நம்ம எல்லாம், நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லா கடனும் நாம தாங்க கட்டணும். அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா குடும்பத்திற்கும் இந்த வரி உயர்வு, இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் மக்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். நம்முடைய மகளிருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். 5 லட்சம் பெண்களுக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 20,000 மானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுதும் பொங்கல் தாப்பு கொடுக்குறோம். அதோட 1000 பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். நம்முடைய பெண்களுக்கு தீபாவளி என்று அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ மகளிருக்கு தான் நகர பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வந்த ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யும். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தரமான அரிசி இல்லை. இனி அதிமுக ஆட்சி வந்தால் தரமான அரிசி உங்களுக்கு கொடுக்கப்படும். கடையில் வாங்குற மாதிரி கொடுக்கப்படும். அதுக்கு நவீன அரிசி ஆலை மூலமாக அரிசி உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதோட முதியோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம் எல்லா சமுதாய மக்கள் ஜாதி பாகுபாடு இல்லாமல், மத பாகுபாடு இல்லாமல் ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், மலைவாழ் மக்கள், அருந்தீர் மக்கள் போன்ற மக்கள் குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவளுக்கு வீடு இல்லாமல் தடுமாறுறாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட குடும்பத்தை கண்டறிந்து சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டப்படி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருந்தா மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2க்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட திமுக 2021ஆம் ஆண்டு திமுகவில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நான்கில் ஒரு பங்கு அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. பல அறிவிப்புகள் நிறைவேற்றவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபா கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தலையா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப 125 நாட்களாக மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. அதை 150 நாளா உயர்த்தப்படும். பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? ஒண்ணுமே செய்யல. அத்தனையும் பொய் தானே. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். ஆட்சிக்கு வர போறது 100% இல்லை. ஆனா கூப்பன் கொடுக்குறாங்களாம். கூப்பன் எப்படி கொடுப்பாங்க? திமுக காரன் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, யாரு அந்த எம்எல்ஏ எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எம்எல்ஏ இப்படி கூப்பன் கிடைச்சா கொடுப்பாங்களா? அதில் கமிஷன் வாங்கி தலைமை வரைக்கும் போவோம்.
எப்படி டாஸ்மாக் கடையில் 10 ரூபா வருதோ அது மாதிரி இந்த கூப்பனுக்கு ஒரு விலை வச்சு தான் கொடுப்பாங்க. இப்படி இந்த அரசு திமுக சார்பாக அறிவிக்கின்ற அறிவிப்பில் கூட தன் குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் என்று திட்டமிட்டு தான் அறிவிப்பு வெளியிடுறாங்க. சாதாரண மக்களுக்கு நன்மை செய்வதற்கு அந்த அறிவிப்பு வெளியிடல. இப்படி ஊழல் இருந்து அரசாங்கம் தேவையா? மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பண்ண ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அதிமுக சார்பாக போட்டியிட்ட வெற்றி வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்க. நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய வேட்பாளர்கள், நம்முடைய அதிமுக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். மீண்டும் ஒரு முறை உங்களை இருகர குப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.